கடவுளை திட்டுபவர்கள் நிலைமை. இன்று விஞ்ஞானத்தின் மூலம் ஓரளவுக்கு நிறைய கோள்கள் உள்ளது. அங்கெல்லாம் மழை இல்லை, எந்த உயிரினமும் இல்லை, காற்று இல்லை. பூமியில் மட்டும்தான் மழை வருகிறது, காற்று உள்ளது, அனைத்து உயிரினங்களும் உள்ளது என்று தெரிகிறது. தெரிந்தும் திருக்குறள் நாம் பேசும் வார்த்தையில் தெளிவாக புரியும் வகையில் வார்த்தைகள் உள்ளது. அதை கூட சரியாக எடுக்க தெரியவில்லை. கவிஞர்கள், அறிஞர்கள், புலவர்கள் இவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்னவென்று சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு சிலர் விஞ்ஞானம்தான் கடவுள் என்று புகழ்ந்து தள்ளினார்கள். மக்கள் விஞ்ஞானத்தின் மூலம் பாதிக்கப்பட்டு உயிர்கள் இழந்து போராடிய பிறகு பாதிக்கின்ற தொழிற்சாலைகள் கொண்டு வராமல் இருக்கிறார்கள் விஞ்ஞானத்தை புகழ்ந்தவர்களே. அப்போது கூட மக்கள் தேவையில்லை என்று போராடுகிறார்கள். விஞ்ஞானம் ஒரு தலைமுறை கூட அனுபவிக்கவில்லை. வாழ்நாள் குறைந்து கொண்டு உள்ளது. விளைநிலங்கள் தரமாட்டும், எங்கள் உயிர் இருக்கும் வரை போராடுவோம் என்று போராடி வருகிறார்கள். நல்ல செயல்களுக்கு மக்களின் போராட்டமும் இயற்கைக்காக போராடுகிறார்கள். இயற்கையின் சக்திக்கு இணை எதுவுமே இல்லை. இரண்டும் சேர்ந்து போராடும் மக்களுக்கு நிச்சயம் வெற்றி கொடுக்கும். ஆங்கிலேயர் ஆட்சி செய்ததால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி கிடைத்தது என்று தமிழ்நாட்டில் கடவுள் இல்லை என்பவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை புகழ்ந்து தள்ளினார்கள். இன்று அவர்களே சொல்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழியில் பேசுகிறார்கள், ஒன்றுமே தெரியவில்லை என்று. மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள், தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.